ஓகே. நாங்க ஏற்கனவே போன கிளாஸ்ல படிச்சிருந்தோம். பிரித்தானியாங்கிற ஒரு நாடு என்ன செய்யுது, இந்த உலகத்துல நான் ஒரு வல்லரசாக இருக்கணும், எனக்கிட்ட அதிக செல்வம் பொருளாதாரம் இருக்கணும், இந்த உலகத்துல பல நாடுகளை நான் அதிக என்ற கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அதிகாரம், ஒரு ஒரு பெருமை எனக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதற்காக இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன நாடுகளை அவங்க ஆக்கிரமிச்சாங்க. அதுல காலனித்துவம் பண்ணினாங்க. பண்ணி அந்த நாட்டுல தண்ட ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வந்து அதை ஆட்சி செஞ்சாங்க. இதை நாங்க படிச்சிருந்தோம். அந்த வகையில அவங்க இலங்கையை செலக்ட் பண்றாங்க. 1796 கரையோரத்தை கைப்பற்றுறாங்க. 1815 கண்டி உட்பட மொத்த இலங்கை நாட்டை கைப்பற்றுறாங்க. கைப்பற்றி அவங்க ஆட்சியை செஞ்சு கொண்டு போறாங்க. கரையோரத்தை இந்தியாவில் இருக்கிற கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி பொறுப்பெடுத்து அவங்க ஒரு பிசினஸ் மாதிரி செஞ்சு கொண்டு போறாங்க. மலையகத்தை கண்டிய பிரித்தானிய அரசாங்கம் செஞ்சு கொண்டு போகுது. இந்த நேரத்துல நிறைய சிக்கல்கள் பிரித்தானிய அரசாங்கத்துக்கு வருது. முதலாவது, நாங்க எதிர்பார்த்த இலாபம் இலங்கையில வருது இல்ல, அதிக செலவு தான் போகுது. இங்க இருந்து நாங்க அங்க நிர்வகிக்கிறது ஆட்கள் அனுப்பணும், அதுக்கு ஒரு செலவு. அங்க என்ன நிர்வாகம் பண்றது சிக்கலா இருக்குது. ஏண்டா இவங்களுக்கு ஆங்கிலம் தெரியா இலங்கையில இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது, அங்க ஒரு அசமத்துவம் காணப்படுது, மக்கள் இடைக்கிட புரட்சி செய்யற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு 1800 என்ன செய்யறாங்க, 29 கோல்ஃபுக்கையும் 1830 கமரனையும் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க இலங்கைக்கு வந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி இலங்கையில இருந்து அதிக லாபத்தை எடுக்கிற மாதிரி சில விஷயங்களை உள்ளடக்கின ஒரு யாப் அறிமுகப்படுத்துறாங்க. அதுதான் கோல்ஃப்ரூ கமரன் யாப். 1833 அது அமுலுக்கு வருது. அதுல இப்ப பிசினஸ் இலாபத்தை அதிகரிக்கணும், ப்ராஃபிட்டை கூட்டணுங்கிறதுக்காக அங்க இருந்த ராஜகாரிய முறை, அதாவது மன்னனுக்கு கட்டாயம் வேலை செஞ்சு கொடுக்கணும் ஃப்ரீயா, அதை இல்லாமலாக்குறாங்க. அவங்க திறந்த சந்தை பொருளாதாரம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம், அங்கிருந்து இறக்குமதி செய்யலாம், இப்படி ஒரு பிசினஸை கொண்டு வராங்க. தோட்ட தொழில ஆரம்பிச்சு அதை ஊக்குவிக்கிறாங்க. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து பிசினஸ் பண்றதுக்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க. ஐரோப்பியர்களுக்கு நிலம் வாங்குறதுக்கான உரிமைகளை கொடுக்குறாங்க. சரியா? அதே போல இந்த ஆளுநரை கட்டுப்படுத்துறதுக்காக சட்ட நிர்வாக சபை, சட்டசபை இந்த ரெண்டை உருவாக்குறாங்க. வரிகளை குறைக்கிறாங்க, நேரில் வரிகளை அறிமுகப்படுத்துறாங்க. இப்படி எல்லாம் செஞ்சு அவங்க ஒரு கட்டுப்பாடுகள் கொண்டு வராங்க. இந்த அடிப்படையில ஒரு 70 வருஷம் போகுது. இவங்க உருவாக்கின சீர்திருத்தத்தால இலங்கையில பல பல மாற்றங்கள் நடந்துச்சு. அதுல முக்கியமான ஒன்றுதான் கல்வி கற்ற நடுத்தர வர்க்கம் ஒன்று உருவாகுது, மிடில் கிளாஸ். அப்ப இலங்கையில படிச்சவங்க இருக்கிறாங்க, பணக்காரங்க இருக்கிறாங்க. இப்ப பழைய யாப்புப்படி நாட்டை ரன் பண்ற கஷ்டமா இருக்குது. நான் சொன்ன மாதிரி 5 வயசுல போட்ட சட்டை எங்களுக்கு 15 வயசுல காணாம இருக்கும், அதை மாற்றம். அதே போல 70 வருஷத்துக்கு முன்னால இருந்த அந்த கோல்ஃபுர் கமரன் யாப்பு இப்ப உள்ள நாட்டுக்கு போதாம இருக்குது. அதனால அடுத்த சீர்திருத்தத்தை முன்வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில என்ன செய்யறாங்க, குரு மக்களம் 2 பேரும் சேர்ந்து குரு மக்களம் யாப்ப கொடுக்குறாங்க. அந்த யாப்ல பெருசா ஒன்றும் செய்யல. சட்டசபையில மட்டும் சில நிர்வாகிகளை என்ன அந்த எண்ணிக்கையை கூட்டி அப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறாங்க. அதை நாங்க நேற்று படிச்சிருந்தோம். அந்த தொடர்ல இன்றைக்கு நாங்க என்ன செய்ய போறோம், தற்காலிக மணி அரசியல் யாப்ப படிக்க போறோம். இறைவன் நாடினா நாங்க இன்னைக்கு தற்காலிக மணிகையை முடிச்சுட்டு அடுத்து மணி டெவன்சியரை முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல டொனமூருக்கு போகும். அதான் மிக மிக முக்கியமானது. அரசியல் யாப்பு பாடம்ங்கிறது மிக இலகுவான பாடம், அதே நேரம் அதிக மார்க்ஸ் இருக்கக்கூடிய பாடம். ஏன்னு சொன்னா சில விஷயங்களை நீங்க நல்லா பாடமாக்கி வச்சுட்டீங்கடா, நல்லா புரிஞ்சு வச்சுக்கொண்டீங்கடா, அடுத்தடுத்த யாப்புகள்ல அதுதான் மாறி மாறி வரும். ஒன்று குறையும், ஒன்று கூடும். சரியா? அந்த விஷயம் நன்மைக்குள்ளேயும் வரும், அந்த விஷயம் தான் தீமைக்குள்ள வரும். அப்ப குறிப்பிட்ட விஷயம் தான் மாறி 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 வரும். உங்களுக்கு இது எதுக்குள்ள வரும், இது இதுக்குள்ள வந்து தெரிஞ்சிருந்தா போதும். அப்ப குறைய முயற்சி செஞ்சு குறைய எஃபர்ட் போட்டு படிக்கிற பாடம், ஆனா கூட விளைவுகள் கூட மாற்ற தரக்கூடிய பாடமாக இந்த யூனிட் இருந்து கொண்டு இருக்குது. சரி, இப்ப நான்
கிளாஸை தொடர்ந்து கொண்டு போகிறேன். சும்மா நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். குருமக்கள் அரசியல் யாப்புல சட்டசபையில எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க? யாரு சரியா சொல்றது பாப்போம். யாரு சரியாக சொல்ற அப்படின்னு நான் பார்க்க இருக்கிறேன். யாரு படிச்சது உண்மையா மீட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். படிச்சதை உண்மையா யாரு மீட்டிக்கிறாங்க பார்ப்போம். குருமக்கள் அரசியல் யாப்புல சட்டசபையில எத்தனை பேர் இருந்தாங்க? சொல்லுங்க பாப்போம். வெரி குட். 21. 21. சரி, உத்தியோகப்பற்றுள்ளவங்க அதாவது பிரித்தானியோட ஆட்கள் அவங்க ஒபிஷியலா எத்தனை பேர் இருந்தாங்க? உத்தியோகப்பற்றற்றவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? சொல்லுங்க பாப்போம். மிக லேசி. யார் சொல்றீங்க பாப்போம். ஆ வெரி குட், நல்லா படிச்சிருக்கிறீங்க. வெரி குட், சரியா. ஆஹ் அங்கால உத்தியோகப்பற்றுள்ளவங்க என்ன செஞ்சாங்க? 11 பேர் இருந்தாங்க. உத்தியோகப்பற்றற்றவங்க 10 பேர் இருந்தாங்க. வெரி குட், சரியா. ஓகே, இப்போ நாங்க மணி தற்காலிக மணி சீர்திருத்தத்துக்கு போவோம். இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டோரி. எல்லாரும் நல்ல கவனத்தோட இந்த கதையை கேட்டுக்கொண்டிருங்க, சரியா. ஓகே, சரி, நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணுவோமா? அப்ப எத்தனை பேர் உண்மையிலேயே போனோட முன்னால கிளாஸ் கேட்டுக்கொண்டீங்கன்னு தெரியாது. பாப்போம். ஏதாவது லைக் போடுங்க அல்லது ஓகேன்னு போடுங்க. ஸ்டார்ட் பண்ணுவோமா? தற்காலிக மணி சீர்திருத்தம் நான் சம்பவமா சொல்ல போறேன். அதை நீங்க அழகா கேட்டுக்கொண்டிருக்க போறீங்க, சரியா. எப்பயும் ஸ்டோரியும் கூட பிரெயின் மூளை விரும்பும். அதை அப்படியோ ஞாபகத்துல வச்சுக்கொள்ளும். என்ன காரணம்னு சொன்னா, ஸ்டோரியில எப்பயுமே ஒரு தொடர்ச்சி இருக்கும். மூளைக்கு அது விருப்பம் தொடர்ச்சி. இதாலதான் இது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சா மூளைக்கு நல்லா பிடிக்கும். அந்த வகையில தான் நான் சொன்னேன். ஓகே. எல்லாரும் என்ன செய்றீங்க? என்ன ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்க. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். கவரேஜ் பிரச்சனை வந்தா கட்டாயம் சொல்லிடுங்க. ஓகே, பிள்ளை நல்லா கேளுங்க. இந்த குருமைக்கிழமை அரசியல் யாவை எப்ப கொடுக்குறாங்க? என்ன வருஷத்துல கொடுத்தாங்க? யாருக்கு சொல்லு. குருமைக்கிழமை அரசியல் யாப்ப என்ன வருஷத்துல கொடுத்தாங்க? இந்த சொல்லுங்க பாப்போம். வெரி குட். 1910. சரி, இப்ப 5 வருஷத்துக்கு பிறகு இந்த யாப்பை கொடுத்து 5 வருஷத்துக்கு பிறகு இந்த இலங்கை நாட்டுல மிக பெரியது ஒரு கலவரம் ஒண்ணு வந்துச்சு. அது என்னண்டா, உங்களுக்கு தெரியும், பிரித்தானியர்களை விட மிக மோசமானவங்க நீங்க அந்த உலகத்துல தேட முடியாது. அப்படின்னா அந்த நாட்டு மக்களை நான் சொல்லல, பொதுமக்கள் யாரையும் சொல்லல. நம்மட நாட்டை ஆக்கிரமிச்சாங்களே, சரியா, அவங்க மிக மோசமாக நம்மளோட நடந்து கொண்டாங்க. என்ன காரணம்டா, அவங்கள்ட்ட இருந்த அந்த சிந்தனை, அவங்கட அந்த நம்பிக்கை கோட்பாடுகள் பிழையா இருந்துச்சு. தாராளவாத சிந்தனை, சரியா. இப்படி இன்னும் பல சிந்தனைகள் பிழையா இருந்ததால இவங்க நடந்து கொண்ட விதமும் எங்க என்ன நடந்துச்சு? மிக அநீதியான முறையிலையும் ஒரு 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 என்ன மனிதாபிமானம் இல்லாத முறையிலையும் இவங்களோட அணுகுமுறைகள் இருந்துச்சு. அதுக்கான ஆதாரங்கள் இலங்கை வரலாற்றுல கொட்டி கிடக்குது. அந்த அடிப்படையில என்ன நடக்குது? 1915 சரியா, 1915 சிங்கள முஸ்லிம் கலவரம் நடக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டியில ஒரு குறிப்பிட்ட ஊர்ல ஒரு பள்ளிவாசல்ல முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க? தன்ட தொழுகையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இலங்கையில அவங்க அவங்க மதத்தை பின்பற்றுற சுதந்திரம் அவங்க அவங்களுக்கு இருக்குது. நடத்தி கொண்டு இருக்கும் போது சிங்களவர்கள் அவங்கள ஒரு ஊர்வலத்துக்காக அந்த ரோட்டால வாராங்க. உங்களுக்கு தெரியும், கண்டி, காலி போன்ற பிரதேசங்கள்ல முஸ்லிம்கள், சிங்களவர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் உண்டாயிருப்பாங்க. இப்படி வார டைம்ல இவங்க தொழுது கொண்டிருக்கும் போது டிஸ்டர்ப் ஆயிருக்குது. அப்ப சிங்களவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம்? பள்ளிவாசல கடந்து போகக்குள்ள மட்டும் சத்தத்தை குறைச்சிட்டு பள்ளியை தாண்டி கொஞ்சம் சத்தம் போட்டு போயிருக்கலாம். ஏன்னா நாங்க பன்மைத்துவம் நாடு இது.
ஒருவர் ஒருவர் அவங்க அவங்களோட மதத்தை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு புரிந்துணர்வோட நம்ம வாழணும். ஆனா அவங்க அப்படி செய்யல. இப்போ முஸ்லீம் ஆக்கள் போய் நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க, நீங்க இப்படி சத்தம் போடாதீங்க, டிஸ்டர்ப் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்ல விசாரணை நடக்குது. இப்ப கோர்ட் வந்து கமரூன் உருவாக்கினாரே, அந்த சிஸ்டம் படி தான் கோர்ட் இருக்குது. இப்ப அங்க விசாரிச்சு அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க. நீங்க வந்து பள்ளிக்கு பக்கத்துல சத்தம் போடக்கூடாது, அவங்க அவங்களோட மதத்தை அவங்க அவங்க பின்பற்ற சுதந்திரம் இருக்குது, எனவே நீங்க அதை மதிச்சு நடக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, விஷயம் முடிஞ்சு. இப்ப இன்னொரு நாள் ஒரு வெசாக்கோ ஏதோ ஒரு பெரிய விழா உண்டு அவங்களுக்கு வருது சிங்களவர்களுக்கு. அந்த நேரத்துல வேணுமென்று அந்த பள்ளியால அவங்க சத்தம் போட்டுட்டு வராங்க. சத்தம் போட்டு அடிச்சுட்டு இதைஞ்சிட்டு வராங்க. அப்ப அந்த இதை ஏன் இப்படி வாரீங்கன்னு தட்டி கேட்கறது ஒரு முஸ்லீம் போறாரு. அப்ப அவங்க வந்து அடிக்கிறாங்க. இவங்க மாறி அடிச்சு அவடத்த ஒரு சண்டை வருது. சரியா, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு சண்டை வருது, அடிதடியாகி சண்டை. இது உடனடியாக இனக்கலவரம் மாறுது. எப்படின்னா, இவங்க முஸ்லிம்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வுல ஒன்று சேர்றாங்க, அவங்க சிங்களவர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வுல ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து பல சண்டைகள் நடக்குது. ஆனா இதுக்கு பின்னால முக்கியமான ஒரு காரணம் இருந்துச்சு. அவங்க சும்மா முஸ்லிம்களை அட்டாக் பண்ணல. அதுக்கான காரணம் என்னன்னா, அன்றைய காலத்துல இலங்கை நாட்டுல பொருளாதார ரீதியாக முஸ்லிம்கள் கொஞ்சம் முன்னுக்கு இருந்தாங்க. முக்கியமான இடங்கள் காலி, கொழும்பு, கண்டி, இப்படி கரையோர பிரதேசங்கள்ல அவங்க பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் இந்த வர்த்தகம், இந்த வியாபாரம் இருந்துச்சு. என்ன காரணம்? ஏண்டா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால சவுதி அரேபியாவில் இருக்கிற அரபியர்கள் என்ன செஞ்சாங்க, இலங்கைக்கு வந்தாங்க. அவங்க ஒரு வேற இடத்துக்கு போகும்போது இலங்கையில இனப்பாரி தங்கிட்டு போவாங்க. அந்த நேரத்துல அவங்க பிசினஸ் செஞ்சதால, கரையோரங்கள்ல வந்து குடியேறினதால இலங்கையில இருக்கிற முஸ்லிம்களும் அந்த பிசினஸ் பழகி கொள்றாங்க. அதை பிடிச்சி அவங்க பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சு, ஏன்னா சவுதி அரேபியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் பெரும்பாலும் வியாபாரிகளாக இருந்தாங்க, நீதி நேர்மையோட நடந்து கொண்டாங்க. அதனாலதான் அந்த காலத்துல இருந்த முஸ்லிம் மன்னர்களுக்கு அரபிகளை நல்லா என்ன, அவங்களுக்கு விருப்பமா இருந்துச்சு. அவங்களோட நிறைய பிசினஸ் செஞ்சு கொண்டாங்க. அந்த அடிப்படையில தான் இலங்கை நாட்டுல முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைத்தது. அவங்க மன்னர்களோட படைகள்ல விசுவாசமா இருந்தாங்க, பொருளாதாரத்துல விசுவாசமா இருந்தாங்க, நாடு கடல்ல இருக்கும் போது செல்வங்களை கொடுத்தாங்க, அவங்க மன்னருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு பெண் காட்டி கொடுக்காம இருந்தாங்க, அதனால ஒரு ஊருக்கு அந்த பெண் பேரைய வச்சாங்க. இப்படிலாம் வரலாறு இருக்குது. இது வந்து உங்களுக்கு தெரியும், பொதுவா ஒரு பெரும்பான்மை நாட்டுல ஒரு சிறுபான்மையில இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா இருந்தா என்ன, எல்லாரும் கெட்ட மக்கள் இல்ல, சிலவங்களுக்கு அது பிடிக்காது. இப்ப நீங்க இருக்கிறீங்க, இப்ப எங்கட ஊர்லயும் நடந்துச்சு. ஒரு வெளி ஊரால், சரியா, காத்தாங்குடிய வெளியூரை சேர்ந்த ஒரு மனிதர் எங்கட ஊர்ல வந்து என்ன செய்யறாரு, ஒரு பிசினஸ் ஒன்று பண்றாரு. பண்ணும்போது சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பொறாமை. ஏன், எங்கேயோ இருந்து ஒரு ஆள் வந்து இவர் நல்லா இருக்கிறாரே அப்படின்னு நினைப்பாங்க. அதை விடுங்களேன். இப்ப ஜஃப்னாவுல எங்கட நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஆள் கடை வச்சுக்கிறாரு. இந்த பர்கர் பன், அந்த என்னது சவர்மா அதெல்லாம் விற்பாங்க. இவரு யாழ்ப்பாண யுனிவர்சிட்டிக்கு பக்கத்துல ஒரு இடத்துல தன்னை கடையை போடுறாரு. போட்ட டைம்ல நல்ல வியாபாரம் போகுது. இப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் குழம்பி என்ன செய்யறாங்க, அவர் அந்த இடத்தை விட்டு அனுப்பி விடுறாங்க. கொஞ்ச நாள் இருந்தாரு, ஒரு அனுப்பி விடுறாங்க. இப்ப இது வந்து மனிதன் இயல்பு. இப்ப இதுதான் இந்த கலவரத்துல தாக்கம் செலுத்துது. இவங்கட பொருளாதாரம் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வேணுமென்று அவங்க என்ன செய்யறாங்க, சண்டையை தூண்டி விடுறாங்க. இந்த டைம்ல அவங்கள பிழைதான் உண்மையிலே சிங்களவர்கள்ல ஒரு பிள்ளை என்ன செய்யறாங்க, சண்டைய தூண்டி விடுறாங்க. இதுல தாக்கம் கொழும்புலையும் சிங்களவர்கள் முஸ்லிம்கள் குழம்பிக் கொள்றாங்க. கண்டியில அதே போல காலில முஸ்லிம்கள் சிங்களவர்கள் குழம்பிக் கொண்டு ஒரே வெட்டு குத்து ரத்தம் இப்படியே போகுது. முஸ்லிம்கள கடைகள் பத்த வைக்கப்படுது. அவங்கள 25 பேர் அந்த கலவரத்துல கொல்லப்பட்டாங்க. 89 பேர் காயப்படுத்தப்பட்டாங்க. அவங்களோட சொத்துகள் சூறையாடப்பட்டுச்சு. இப்படி ஒரு சோகமான ஒரு நிகழ்வு என்ன நடந்துச்சு, 1915ஆம் ஆண்டு நடக்குது. இப்ப யார் இலங்கை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற, பிரித்தானியர்கள் தானே. அப்ப அவங்க பார்க்க போன என்ன செய்யணும், அப்படியோ போய் அந்த கலவரத்தை அடக்கிருக்கணும். ஆனா அவங்க அதை செய்யல. 9 நாட்கள் அப்படியோ விட்டாங்க. ஏன்டா, அவங்களுக்கு அதுதான் தேவை. இவங்களுக்குள்ள சண்டை வந்தா தான் தான் என்ன செய்யலாம், நாட்டை சரியா அப்படியோ கொண்டு போயிட்டீங்க, நம்மளை கணக்கெடுக்க மாட்டாங்க, நம்மளை தட்டி கேட்க வர மாட்டாங்க.
அடுத்தது இந்த பிரச்சனையை வச்சு இவங்க ஒரு அரசியல் பண்ண நினைச்சாங்க. பாருங்க, நான் சொன்னேன் தானே, மனிதாபிமானம் அவங்களுக்கு இருக்கல அப்படின்னு சொல்லி நீதியாக நடந்து கொள்ள சொன்னேன் தானே. இந்த விவகாரத்துல 9 நாட்கள் அப்படியோ விட்டாங்க. அங்க சண்டை நடந்து கொண்டே இருந்துச்சு. இப்ப 9 நாளைக்கு பிறகு பிரித்தானிய ஆளுநர் சொன்னாரு பிரித்தானிய ஆளுநர் சொன்னாரு ஏற்கனவே இந்த உலகத்துல முதலாம் உலக மகா யுத்தம் அந்த டைம்ல நடந்து கொண்டிருக்குது. இப்ப இவர் சொல்றாரு, இந்த சிங்களவர்கள் ஜெர்மனோட சேர்ந்து, பிரித்தானியோட எதிரி தான் ஜெர்மன், ஜெர்மனோட சேர்ந்து இலங்கையில கலவரம் பண்றாங்க அப்படின்ற ஒரு பொய்யை சொல்லி சிங்கள மக்கள் என்ன செஞ்சாங்க, அடக்கினாரு. அநீதி, முஸ்லிம்களுக்கு அநியாயம் செஞ்சாங்க, அடக்குத்தான் வேணும், அது ஓகே. ஆனா இவர் வேணும்னு சொல்லியே 9 நாளையே விட்டுட்டு இருந்த உடனடியே செஞ்சிருக்கலாமே. அப்படி செய்யாம வேணும்னு சொல்லி இந்த சிங்களவர்கள் இருக்கிற அவங்களை அடக்கணுங்கிற நோக்கத்துக்காக இந்த காரணத்தை சொல்லி இவர் ஒரு கொடூரமாக நடந்து கொள்ள ஆரம்பிச்சாரு. என்ன செஞ்சாருண்டா, மிக அங்க இருக்கிற பொதுமக்கள் ஒரு ஆர்டர் கொடுத்தாரு, ஷூட்டிங் ஆர்டர். காண்ற இடத்துல நீங்க யாரையும் சுடலாம் அப்படின்னு போலீஸுக்கு ஆர்டர் கொடுத்தாரு. ஆளுநர் பாருங்க, அவர் அதிகாரங்களை எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்தாரு. அந்த டைம்ல அப்பாவி சிங்கள மக்கள் கொல்லப்பட்டாங்க. ரோட்ல நிக்கிறவங்க, வாரவங்க, விவசாயத்துக்கு போறவங்க எல்லாம் சுடப்பட்டாங்க. ஒரு நல்ல உயர்ந்த ஃபெமிலியில இருக்கிறவங்க எல்லாம் இதுல கொல்லப்பட்டாங்க. சரியா? இதெல்லாம் பிழைதானே. என்னதான் அவங்க அநியாயம் செஞ்சிருந்தாலும் சிங்கள மக்கள் எல்லாரும் கெட்டவங்க இல்ல, அவங்க நல்லவங்க, அப்பாவிகள் இருப்பாங்க. என்ன இருந்தாலும் ஒரு உயிரை அநியாயமா கொல்லுவது கூடாது. திருக்குறள்ல ஒரு வசனம் இருக்குது, யார் ஒருவர் ஒரு உயிர் அப்பாவியான உயிரை அநியாயமா கொள்றாரோ அவர் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தவர்களை கொண்டதுக்கு சமன். அதுக்குரிய தீமை பாவம் அவர் கிடைக்கும். அதே நேரம் உலகத்தில் இருக்கிற ஒரு உயிரை அவர் வாழ வைக்கிறாரோ இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த உயிரையும் அவர் வாழ வச்சதுக்கு சமன். அந்த அடிப்படையில அப்பாவியான உயிர் யாரா இருந்தாலும் சரி அவங்கள கொல்லக்கூடாது. அந்த வகையில சிங்கள அப்பாவி மக்கள், நீ அநியாயம் செஞ்சவனை மட்டும் பிடிச்சி ஜெயில அடைக்கிற வேற விஷயம். ஆனா அப்பாவியான மக்களை இவர் கொல்றாரு. இந்த கிளர்ச்சியை அடக்குறதுக்கு என்ன செஞ்சாங்க, இந்த DS சேனாநாயக தெரியும், முதல் பிரதமர், அவர் போல இன்னும் கொஞ்சம் பேரை பிடிச்சி ஜெயில அடைச்சாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கையையும் காலையும் கட்டி தூக்குல போட்டாங்க. சரியா? இன்னும் கொஞ்சம் பேரை வந்து துப்பாக்கியால சுட்டாங்க. அதே போல பொதுமக்களை சுட்டாங்க. இப்படி எல்லாம் நடந்துச்சு. நடந்தது மட்டும் இல்ல, முஸ்லிம்களோட இந்த வியாபாரம் அழிஞ்சிட்டு அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணுங்கிறதுக்காக கலவர வரின்னு ஒன்று வாங்கினாங்க. ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த சிங்களவர்கள்ட்ட வாங்கினாங்க. சரியா? எப்படி நீங்க ஒட்டுமொத்தவர்கள்ட்ட வாங்குவீங்க? அநியாயம் செஞ்சவர்கிட்ட மட்டும் வாங்கினா ஓகே, பொதுமக்கள் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டவங்கள விரட்டி மிரட்டி அடிச்சு அந்த காசை பறிச்சு எடுத்தாங்க. ஏன் இதெல்லாம் செஞ்சாங்கண்டா, இலங்கை மக்களுக்கும் இலங்கையில் இருக்கிற சிங்களவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில ஒரு சண்டையை உருவாக்கணும். இப்ப அந்த சிங்கள மக்கள் என்ன நினைப்பாங்க, முஸ்லிம்கள் தான் கோவப்படுவாங்க. அவங்களோட சொத்து அழிஞ்சதுக்கு நான் அவங்களை எதிர்க்கவும் இல்லை, எதுவும் செய்யல, நான் அவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா இப்படின்ட்டு அந்த பகை முஸ்லிம்களுக்கும் சிங்களர்களுக்கும் இடையில உருவாகும். சரியா? அப்ப இப்படியான விஷயங்களை எல்லாம் இவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஆஹ் பேசுறது கிளியரா விளங்குதா? போலந்து வந்தது, கவரேஜ் கட் ஆகிட்டோ தெரியா? பேசுற கிளியரா விளங்குதா? சார், கவரேஜ் இஷ்யூ விளங்குது இல்ல. கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்க, பேசுறது கிளியரா விளங்குதா? கிளியர் இல்லைன்னு சொல்றீங்க. எல்லாருக்கும் கிளியர் இல்லையா? ஓகே. சரி, இப்ப சொல்லுங்க. இப்ப கிளியரா இருக்குதா? நான் வீடியோவை கட் பண்ணிட்டேன். இப்ப கிளியரா இருக்குதான்னு சொல்லுங்க. நான் இந்த வீடியோவை கட் பண்ணிட்டேன். இப்ப கிளியரா இருக்குதா? வாய்ஸ் நல்லா உங்களுக்கு கேக்குதான்னு சொல்லுங்க. இப்ப கிளியர் என்ன? ஓகே. அப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தேன். என்னன்னு சொன்னா, என்ன நடக்குது, 1915 இப்படி ஒரு பெரிய கலவரம் ஒன்று நடந்து கொண்டிருக்குது. இந்த கலவரத்தால சிங்களவர்களை எல்லாம் பிடிச்சி சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. சிலவங்களை அநியாயமாகவும் அடைக்கிறாங்க.
இப்ப பாருங்க, முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யறாங்க. 9 நாள் அவங்களை எதுவுமே பார்க்கல, எக்ஷன் எடுக்கல. அது ஒரு அநியாயம். இங்க சிங்களவர்களுக்கும் அநியாயம் செய்யறாங்க. இதெல்லாம் ஒரு சுயநலத்துக்காக. அவங்கட இவங்க நமக்கு எதிராக வந்துடக்கூடாது, இவங்களுக்குள்ளே சண்டை பிடிச்சி அழிஞ்சிட்டு கிடக்கட்டும், இவங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சுரண்டி எடுத்துட்டு போயிடணும், நம்மட நாடு நல்லா இருந்தா போதும், நம்ம நல்லா இருந்தா போதும், இவங்க என்னனான பாடுபடட்டும் அப்படிங்கிறதுக்காக இவங்க செயற்பட்டாங்க. இப்பதான் உங்களுக்கு தெரியும், 1910 குருமக்களம் அரசியல் யாப்புல படித்த இலங்கையர் சார்பாக ஒருவரை தெரிவு செய்யற சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்பில் தெரிவு செய்யப்பட்டவர் யாரு? யாருக்கு தெரியும்? பாபம். ஆஹ் யாருக்கு தெரியாட்டியும் தமிழ் மக்களே கட்டாயம் தெரிஞ்சிருக்காரு. சரியா? அப்படி இல்லாட்டி வேலை இல்லை. சொல்லுங்க பாப்போம், யாரு? 1910 படித்த இலங்கையர் சார்பாக, வெரி குட் சார், பொன்னம்பலம் ராமநாதன். சரியா? அவரை என்ன செஞ்சாங்க? தெரிவு செஞ்சு வச்சிருந்தாங்க. இப்ப இவர் கொஞ்சம் நல்லவரா இருந்தாரு, நல்லா படிச்சவராகவும் இருந்தாரு. அதனால என்னதான் சிங்களவர்களா இருந்தாலும், தனக்கு தண்டை இனம் தண்ட மதம் இல்லவங்களா இருந்தாலும், அவங்க அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறாங்களே, எனவே அவங்களுக்கு நம்ம ஒரு விடுதலை செய்யணுங்கிறதுக்காக இவர் லண்டனுக்கு போறாரு. எங்க? லண்டனுக்கு போய் அங்க எல்லாம் பேசி, அந்த டைம் இந்த ஆளுநரை பத்தி எல்லாம் முறையிட்டு அவரு என்ன பண்ணாரு? அங்க இருந்து ஓடரை வர வச்சு ஜெயில இருந்து அவங்கள விடுவிச்சாரு. இந்த சிங்கள மக்களை, தலைவர்களை எல்லாம் விடுவிச்சாரு. அதனால அவங்க சிங்களவர்கள் இவரை குதிரையில ஏற்றி அழகான முறையில வர வச்சாங்க அப்படின்றெல்லாம் என்ன இருக்குது, வரலாறு இருக்குது. அப்ப அந்த டைம்ல சிங்களவர்கள், இந்த தமிழர்கள், அதே போல முஸ்லிம்களுக்கு உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வந்துச்சு. ஏன்னா பிரித்தானியர்கள் அவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டாங்க. இதனால இலங்கை மக்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கை பிரித்தானியர்கள் மேல இல்லாம போயிட்டு. அடுத்தது, இந்த சட்டசபையில் நிர்வாக சபையில் இருந்த இலங்கை மக்கள் அவங்களும் பிரித்தானிய சார்பாக இருந்தாங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கு பிறகு அவங்களுக்கும் பிரித்தானிய ஒரு அவநம்பிக்கை வந்து இப்ப இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சியை உருவாக்குறாங்க, இலங்கை தேசிய காங்கிரஸ். சரியா? இதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரத்தை இலங்கைக்கு எடுத்துக்கொள்ளணும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மட தேவையான சீர்திருத்தங்களை முன் வைக்கணும் அப்படிங்கிற ரீதியில இவங்க உருவாகுறாங்க. இப்படி உருவாகி போகும்போது இலங்கையில் இருக்கிற எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து அவங்க இந்த குருமக்கள் அரசியலை மாத்துங்க அப்படின்னு சில கோரிக்கைகளை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா? எனவேதான் உங்களுக்கு தெரியும், 1833 யாப்பா இருந்தாலும் சரி, 1900 அதாவது 10 யாப்பா இருந்தாலும் சரி, 1921 யாப்பா இருந்தாலும் சரி, அதுல உத்தியோக பற்றுள்ளவங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் இருந்தாங்க, உத்தியோக பற்றில்லாதவங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? அந்த அடிப்படையில அவங்க எப்படி தெரிவு செய்யப்படுறாங்க? ஒன்று நியமனம் மூலமாக, இன்னொன்று தேர்தல் மூலமாக. அந்த தேர்தல் எப்படிப்பட்டது? இனவாரி தேர்தல் முறை. ஒரு இனத்துல இருந்து ஆக்கள் எடுப்பாங்க. முஸ்லீம்ல இருந்து ஒரு ஆள், சிங்களவர்கள்ல இருந்து ஒரு ஆள், பரங்கியர்ல இருந்து ஒரு ஆள், இப்படித்தான் ஆக்கள் எடுத்துட்டு வந்தாங்க. இவங்க என்ன சொல்றாங்க சொன்னா, ஆஹ் இந்த மணி இந்த என்ன என்ன செய்யறாங்க? 1910 எல்லாரும் ஒன்று சேர்ந்து சில சீர்திருத்தங்களை முன் வைக்கிறாங்க. இப்ப அதுல இருந்துதான் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. சரி, இப்ப பாருங்க, நான் டியூட்ட போட்டீங்கன்னா டியூட் விளங்குதா? சொல்லுங்க, டியூட் விளங்குதா? செக் பண்ணுங்க. ஓகே, இதுல பாருங்க, இவங்க என்ன கேக்குறாங்க? இவங்க இலங்கை தேசிய காங்கிரஸ் தேசிய இயக்கம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க. ஒன்று என்னண்டா, பரந்த அடிப்படையிலான ஆண்களுக்கும் மட்டுப்படுத்தப்பட்ட அடிப்படையில பெண்களுக்கும் இங்க வாக்குரிமை தாங்கன்னு கேக்குறாங்க. ஏன்? இப்ப உதாரணமா, உங்களோட வகுப்புல 10 பேர் இருக்கிறான், இல்ல இல்ல 100 பேர் இருக்கிறான் உங்களுடைய ஸ்கூல்ல. ஆனா 4 பேரு சொல்றதைத்தான் அந்த ஸ்கூல் கேக்குது. அந்த 100 பேர்ல 4 பேர் தான் எல்லா முடிவையும் எடுக்கிறாங்க. பாடம் இன்னைக்கு நடக்கணுமா, நடக்க கூடாதா, இந்த ஃபங்க்ஷன் வைக்கணுமா, வைக்க கூடாதா? அப்ப மிச்சம் மிக்கிற 94 பேருக்கு கோபம் இருக்கின்றன. அத மாதிரித்தான் இந்த ஒட்டுமொத்த இளைஞரில் 4% பேரு தான் முடிவெடுத்ததால மிச்சம் மீக்கிறவங்களுக்கு கோபம் வருது. இவங்க சொல்றாங்க அப்படி இல்லை, நீங்க பரந்த அளவுல ஆண்களுக்கு நீங்க வாக்குரிமை தாங்க, பெண்களுக்கு ஒரு மட்டுப்படுத்த அளவுல கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இவங்க முன் வச்சாங்க.
அது மட்டும் இல்லாம சட்டசபையில அஞ்சுல ஒரு பங்கு சிறுபான்மை இருக்கணும். அஞ்சுல ஒரு பங்கு சிறுபான்மை இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல கண்டிய சிங்களவர்களும் பிரதிநிதிகள், அதாவது சிங்களவர்களோட பிரதிநிதிகளும் பல கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. எங்களுக்கு இந்த யாப்பு சரி வராது, இந்த யாப்பை நீங்க மாத்துங்க அப்படின்னு சொல்லையும் என்ன நடக்குது? மணிங் அப்படிங்கிற ஒரு சீர்திருத்தத்தை அப்போது தேசாவதியாக இருந்த மணிங் என்ன செய்யறாரு? ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சீர்திருத்தத்தை தாரேன், வச்சுக்கொள்ளுங்கன்னு கொடுத்தா இலங்கை மக்கள் யாரையும் ஏத்துக்கொள்ளல. அப்ப சொல்றாரு, சரி தற்காலிகமாவது வச்சுக்கொள்ளுங்க, நாங்க அந்த 2 3 வருஷத்துக்கு வரை இன்னொரு யாப்பு தாரோம். இது சொன்ன உடனே எல்லாரும் ஒத்துக்கொள்றாங்க. சரி, நாங்க அப்படி செய்யறோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. சரியா? அந்த அடிப்படையில தற்காலிக மணி சீர்திருத்தம் கொடுக்கப்படுது. இதுதான் பின்னணி. இதுல என்ன? வேற ஒன்றும் இல்லை. ஒன்று ரெண்டு புதிய மாற்றங்கள் வருது. ஒன்று, சட்டவாக்க உறுப்பினர்களோட தொகையை 37ஆ கூட்டுறாங்க. ஏற்கனவே இருந்ததை விட 37ஆக கூட்டினாங்க. அதுல உத்தியோக சார்பு உள்ளவங்க 14, உத்தியோக சார்பற்றவங்க 23. பாருங்க, உத்தியோக சார்பற்றவங்க இலங்கை ஆக்கள்ற எண்ணிக்கை கூடுது, 23ஆ மாறுது. இந்த 23ல 7 பேர் நியமனம். அப்படின்னா ஆளுநர் நியமிப்பாரு. கண்டிச்சிங்களவர் 2 பேர், இந்தியர் ஒரு ஆள், முஸ்லீம் ஒரு ஆள், சிறப்பு அங்கத்தவர்னு 3 பேர். தேர்தல் மூலமா 16 பேர். சரியா? அது தேர்தல்ல ரெண்டு இருக்குது. பாருங்க, கொஞ்சம் குழப்பும், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பிரதேச வாரி தேர்தல் முறை, ஒட்டுமொத்த இலங்கையில இருந்து ஒவ்வொரு பிரதேசத்துல இருந்து ஆட்கள் எடுப்பாங்க, 11 பேர் எடுப்பாங்க. இன ரீதியா 3 பேர் எடுப்பாங்க, சங்கங்கள் ரீதியா 2 பேர் எடுப்பாங்க. சரியா? இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இதுல மிகப்பெரிய ஒரு தந்திரம் இருக்கு. மிகப்பெரிய ஒரு தந்திரம் இருக்குது. என்ன தெரியுமா? பிரித்தானியர்கள் யோசிக்கிறாங்க, இந்த இலங்கை மக்கள் நமக்கு எதிராக வாராங்க, இப்ப எல்லாருமே உண்டு சேர்ந்துட்டாங்க, உண்டு சேர்ந்தா நமக்கு கஷ்டம். ஏண்டா, இந்தியாவுடைய சுதந்திர போராட்டங்கள் மகாத்மா காந்தி நடத்தி கொண்டிருக்கிறாரு, அவங்க எல்லாரும் ஒற்றுமையாக எதிர்க்கிறதால எங்களுக்கு கஷ்டம் அறிகுது. இவனுங்களை நம்ம உண்டு சேர விட்டா நமக்கு தான் டேஞ்சர். உடனே என்ன செய்யணும்? இவங்களை பிரிக்கணும், இவங்களுக்குள்ளே சண்டையை ஏற்படுத்தணும். நம்முடைய சில ஃப்ரெண்ட்ஸ் கூட்டாளிமாரு இந்த வேலையெல்லாம் செய்வாங்க நல்ல முறையில், உங்களுக்கு அனுபவம் இருக்கும். என்ன? பிடிக்காட்டி அப்படியே உள்ளால பூந்து எல்லாரையும் பிரிச்சுட்டுருவாங்க. அங்க ஒன்று செல்ற, இங்க ஒன்று செல்ற, அப்படி இப்படி. அதே போல இங்க நடக்குது. உள்நாட நம்ம இளைஞர்களை பிரிக்கணும். திரும்ப சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில ஒரு சண்டையை கொண்டு வரணும். ஒருவருக்கு ஒரு அவங்க எதிர்க்கணும், அவங்க ஒத்துமையாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு, ஒரு எண்ணத்துக்கு அவங்க வராங்க. இதனாலதான் பிரித்தாளும் தந்திரத்தை கையாளுறாங்க. எப்படி? பிரித்தாளும் என்ன தந்திரத்துல பிரதேசம் ரீதியாக இப்ப பிரிக்கிறாங்க, இன ரீதியாக பிரிக்கிறாங்க, சங்கங்கள் ரீதியாக பிரிக்கிறாங்க. இதனால நான் வாரதா ஆஹ் இதுல கோலோன்னு வந்துச்சு. ஓகே, இன்னும் 2 நிமிஷத்துல முடிய போகுது தானே? நம்ம ஆஹ் இப்ப நான் பேசுற கிளியரா விளங்குதா? கோலோன்னு வந்துட்டு அதனாலதான் கிளியர் இல்ல. இப்ப நான் பேசுறது கிளியரா விளங்குதான்னு சொல்லுங்க. ஓகே, கிளாஸ் இந்த இது டைம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா ரீஜாயின் ஆகி கொள்ளுங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். இதுல ஒரு தந்திரம் ஒன்று இருக்குது. என்ன தந்திரம் அப்படின்னா, பிரிக்கணும், எல்லாரையும் பிரிக்கணும். அதனாலதான் இவங்க பல பிரிவுகளை கொண்டு வந்தாங்க. எப்படி? ஃபெஸ்ட்டுக்கு உத்தியோக பற்றுள்ளவங்க ஒரு டீம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் யாரு? பிரித்தானியோட ஆட்கள். எத்தனை பேரு? நல்லா பாருங்க, பிரித்தானியோட ஆட்கள் இவங்க இருக்கிறாங்க. சரியா? 14 பேர். உத்தியோக பற்றற்றவங்க, உத்தியோக சார் பற்றோர் 23. இப்ப அதுல கூடிட்டு பிரச்சனை இல்லை, 23 ஆயிட்டாங்க. நல்லந்தான், இலங்காக்கள் கூடிட்டு. இந்த 23ல 7 பேர் நியமனம். 7 பேர் நியமனம். அப்ப ஆளுநர் தான் நியமிப்பார். அவங்க பெரும்பாலும் யாருக்கு சப்போர்ட் ஆயிப்பாங்க? ஆளுநர் தான் சப்போர்ட் ஆயிப்பாங்க. மிச்சம் 16 பேர் அவங்கள ரெண்டா பிரிக்கிறாங்க தேர்தல் மூலம். ஒன்று பிரதேச வாரி தேர்தல், இனவாரி தேர்தல். இந்த சார்ட்டை பார்த்து அப்படியே கீறிக்கொள்ளுங்க. பிரதேசத்துல இருந்து 11 பேர் வருவாங்க, இன ரீதியா 3 பேர் வருவாங்க, சங்கங்கள் ரீதியா 2 பேர் வருவாங்க. இப்ப பாருங்க, 14 மேலும் எத்தனை? 14 பேர் பிரித்தானிய ஆக்கள் தானே. இந்த 7 பேர் அவங்க நியமிச்சாங்க, அப்ப அவங்களுக்கு தான் சார்பு அளிப்பாங்க. 14 மேலும் 21. பாருங்க, 14 மேலும் 21, 21. இங்க இப்ப 21 பிரித்தானியாவுக்கு சார்பான ஆட்கள் எங்க இருப்பாங்க? சட்டசபையில இருப்பாங்க. 16 பேர் தான் இலங்கைக்கு சார்பா இருப்பாங்க. அப்ப இந்த யாப்புல கூட அதிகாரம் யாரு கூட?
ஆளுநருக்கு தான் கூட. சரியா? இந்த யாப்ப கேட்டதே அவங்களோட என்ன அதிகாரத்தை குறைச்சி இலங்கையாக்களோட அதிகாரத்தை கூட்டத்தான். ஆனா அவன் மூளையை பாத்தீங்களா? எந்த அளவு யோசிச்சிருக்கான்னு பாத்தீங்களா? அந்த சட்டமன்றத்துல இலங்கையில தண்ட அதிகாரம் தான் இருக்கணும். இலங்கை ஆக்குனது அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. அவனோட ஆதிக்கம் கூடக்கூடாதுங்கிறது எவ்வளவு குறியா இருந்தீங்க. அதனாலதான் அவன் பிளேன் பண்ணி அவன் முழு மூளையும் பயன்படுத்தி தந்திரமாக என்ன செஞ்சான்டா, சரி நாங்க 14 பேர் இருக்கிறோம், நீங்க 23 பேர் இருக்கீங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அந்த 23க்குள்ள நியமன ஏல வச்சான். வச்சு 7 பேரை அவன் நியமிச்சிட்டு தேர்தல் மூலம் 16. அதை எப்படி பிரதேசவார ரீதியா 3 பேர் 11, இனவார ரீதியா 3, சங்கங்கள் ரீதியா 2, இப்படி எல்லாம் போட்டு விட இலங்கையில இப்ப ஆஹ், என்ன இந்த யாப்பு சீர்திருத்தம் வந்தது ஒன்றுமே இல்லை. இப்பயும் அதிகாரம் அவன்கிட்ட தான் கூட இருக்குது. சரியா? அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட மறுப்பானை இருந்துச்சு. மறுப்பானை என்ன? அதாவது வீட்டோ பவர், அந்த ஆளுநர்கிட்ட மறுப்பானை இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், இந்த சில நாடுகள் இருக்குது, மிக முக்கியமான நாடுகள். உங்களுக்கு தெரியுத காசா பிரச்சனையில அந்த வீட்டோ பவர் இருக்கிற நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து G7 சொல்லுவாங்க. ஒன்று சேர்ந்து நீங்க பலஸ்தீனத்துக்கு அவங்களுக்கு ஒரு நாடாக அங்கீகரிங்கன்னு எல்லாரும் ஒத்துக்கொண்டாங்க. கடைசியில இவன் வந்து என்ன செய்வான், அமெரிக்கா வீட்டோ பவர்ல அதை கட்டாக்குவான். கட்டாக்கினா எல்லார முடிவும் இல்லாம ஆயிடும். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும், வீட்டோ பவர் உள்ள நாடு அமெரிக்கா வந்து கட்டாக்கிடுவான். அதே போலதான் என்னதான் சட்டமன்றம் இருந்தாலும் இலங்கையாக கூட இருந்தாலும் என்ன தீர்மானம் எடுத்தாலும் பேசாது ஆளுநர் நினைச்சு என்ன செய்யலும் வீட்டோ பவர்ல அதை செல்லுபடியற்றதாக்கிற முடியும். அது மட்டும் இல்ல, அவர் நினைச்சா அந்த சட்டமன்றத்தை கலைச்சுடையல், எல்லாரும் ஓடுங்க நீங்க எல்லாம் தேவையில்ல அப்படி கலைச்சுடைய மேல், அல்லது அதை ஒத்தி வைக்க மேல். அப்படின்றது சும்மா சும்மா படம் காட்டுறதுக்கு மக்களை, இலங்கை மக்கள் முட்டாள்கள் அவங்களை ஏமாத்தி வச்சு கொள்றதுக்கு அவன் செஞ்சு தந்துருங்கள். எந்த அளவுக்கு மூளை யோசிக்கான்னு பாத்தீங்களா? சும்மா அப்படியோ எல்லாரையும் வச்சு வச்சிடணும். இதெல்லாம் என்ன, நம்மட ஆட்கள் நிறைய பேர் செய்வாங்க. அந்த என்ன, ஏமாறுறதுக்கு ஆட்கள் இருந்தா ஏமாற்றுறதுக்கு ஆட்கள் இருப்பான்ங்கிற மாதிரி இலங்கை மக்களை ஏமாத்தினாங்க. நீங்க அப்படியோ இதெல்லாம் பார்த்த உடனே இலங்கை மக்கள் யாப்பு தந்துட்டான் தானே, இங்கல 14 அங்கே 23 பேரு, பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அவன் மாஸ்டர் பிளான சரியா செஞ்சான். இப்ப கடைசி வரைக்கும் திருத்தான கையில அதிகாரம் இருந்துச்சு, ஆளுநர் கையில அதிகாரம் இருந்துச்சு. அவன் நினைச்ச மாதிரி தான் இலங்கை நாட்டை கொண்டு போனா எங்களால ஒன்றும் செய்ய முடியல. அதான் பாருங்க,